ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் சக்திக்கு உட்பட்டு முயற்சி செய்யுங்க. சாய் உறுதுணையாக இருப்பார். அவரோட உதவி ஏதாவது ஒரு வகையில் உங்களை வந்தடையும். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கோம். நல்லதையும் பார்த்துருக்கோம், நிறைய கெட்டதையும் பார்த்துருப்போம். அதில் நிறைய கெட்டதுன்னு சொல்லும்போது என்னென்னா, நமக்கு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நல்லதை விட கெட்டது மட்டுமே தான் ரொம்ப அதிகமாக நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்த பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், துன்பங்கள் அதை நினச்சியே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். வாழ்க்கையில் நமக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் கூட கிடச்சிருக்கோம். ஒரு சில பெரிய விஷயங்களும் நடந்திருக்கும். அதெல்லாம் நம்ம ரொம்ப எளிமையாக கடந்து போயிடுறோம். ஆனால் வாழ்க்கையில் நமக்கு பட்ட அந்த அவமானங்களும் துன்பங்களும் வாழ்க்கையில் நம்மளோட மனசில் மாறாத ஒரு வடுவாக ஒரு மன அழுத்தத்தையே உருவாக்கி வைக்கிது. நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. மீண்டு வரணும், இனிமேல் நல்லது தான் நடக்க போகுதுன்னு நம்பணும். பழசை மறந்தாலும் அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டால் போதும். ஒருத்தன் எப்போதுமே பயந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, எதிர்காலத்தை நினைக்கிறத விட கடந்த காலத்தில் பட்ட கஷ்டம், இதுக்கு முன்னாடி நம்ம நினச்சது நடக்கலையே, அதே மாதிரி நடந்துருவான் அப்படின்னு அந்த ஒரு பயம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் மன அழுத்தத்தோடையே இருப்பாங்க. எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்கிறவங்க, எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க. எதிர்காலத்தை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க ஒரு சில பேர். எதிர்காலம் அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, என்ன ஆகும், ஏதாகும்னு அந்த யோசனையோடு இருக்கவங்க பயத்தோடையே இருப்பாங்க. நிகழ்காலத்தை பற்றி யோசிக்கணும். இப்போ இந்த நிமிஷம் சாய் கூட இருக்கோம், அவர் பார்த்துக்குவார். கடந்ததை விட்டுருவோம். அதிலேருந்து கற்றுக்கிட்ட அந்த நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு, அதிலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு, இனிமேல் பழைய மாதிரிலாம் நடக்காது, இனிமேல் நல்லது தான் நடக்கும்னு நம்புவோம். இந்த நிமிஷம் நான் சாய் கூட இருக்கேன், அதை நம்புவோம். அவரோட நாமத்தை இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவர் பார்த்துக்குவார். எதிர்காலத்தை பற்றின பயம் துளி கூட மனசில் வேணாம், அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். சும்மா வெறும் வார்த்தைக்கு சரணடைஞ்சிட்டேன்னு சொல்கிறத விட, எதிர்காலத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பயப்படாமல் இருக்கோம் அப்படின்னாலே முழுவதுமாக சரணடைஞ்சிட்டோன்னு தான் அர்த்தம். பரிபூர்ணமாக சரணடையணும். எது நடந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் சாய், நீங்கள் எனக்கு நல்லது தான் கொடுப்பீங்கன்னு தெரியும், நான் ஏற்றுக்கிறேன், உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது, நான் என்னோடய வேலையை மட்டும் செய்கிறேன், என் சக்திக்கு உட்பட்டு முயற்சி பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எது நடக்குதோ அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன், நல்லது தான் நடக்கும், எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கீங்க, விட்டுற மாட்டீங்க, நான் உங்களோட குழந்தை. எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் 108 நாள் ஸ்தவன மஞ்சரி பாராயணம் ஆரம்பிச்சிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 2வது நாள் பாராயணம் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் கலந்துக்கலைனாலும் பரவாயில்ல, இனிமேலாவது, அதாவது நாளைக்கு 3வது நாள், 108 நாள் பாராயணத்தில் நாளைக்கு 3வது நாள், நாளையில் இருந்தாவது கலந்துக்கோங்க. இது வரைக்கும் கலந்துக்கிட்டவங்க தொடர்ந்து கேளுங்க, 108 நாளும் கேளுங்க. சாய் ஃபேமிலி சேனலில் காலையில் 6:30 மணிக்கு ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாராயணம் வந்துடும். அதே மாதிரி தான் தீபம் சேனலில் வியாழக்கிழமை 9லேருந்து 9:15 லைவில் பாபாவோட பல்லக்கு ஊர்வலமும் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். போன வாரமே காமிச்சோம். நிறைய பேர் லைவில் கலந்துக்கல, நிறைய பேருக்கும் தெரியாமல் இருக்குது. தீபம் சேனல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த சேனலில் எல்லோரும் லைவ்லேயும் கலந்துக்கோங்க. முக்கியமாக பாராயணத்தில் விட்டுறாதீங்க. 108 நாள் ஸ்தவன மஞ்சரி பாராயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வார்த்தையால் விவரிக்க முடியாத அவ்வளவு அற்புதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்தவன மஞ்சரி பாராயணம் மட்டும். ஒரு நாள் முடிவதற்குள்ளே எப்படியாவது கேட்டுருங்க. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எப்போதுமே ஒரு விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. சாய் உங்கள் கூடவே இருக்கார், அதை என்றைக்கும் மறக்காதீங்க. எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சாய் என் கூட இல்லை, அதனால தான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்படும் போதும் சாய் உங்கள் கூட இருக்கார், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போதும் உங்கள் கூட இருக்கார், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை எப்போதும் மனசில் வச்சுக்கோங்க. சாய் கண் திறந்து ஒரு முறை பார்க்க மாட்டாரான்னு மட்டும் நினைக்காதீங்க, அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். அவருக்கு தெரியும் நம்மளோட கர்ம வினையை, உங்களோட கர்ம வினையை எப்படி போக்கணும் அப்படின்னு. எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்களோ அவ்வளவு கர்ம வினையும் உங்களை விட்டு போய்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. அவ்வளவு கர்ம வினையும் போய்கிட்டு இருக்கு. இந்த பிறவியிலே எல்லாத்தையும் முடிக்க போகிறோம் நம்ம. அதனால தான் சாய்கிட்ட வந்திருக்கோம்.
இந்த பிறவியிலே எல்லா கர்ம வினையும் முடிய போகுது. முடிவதோடு மட்டும் இல்லாமல் நல்ல வாழ்க்கையும் வாழ போகிறோம். அதுவும் கூட நம்ம குரு சரித்திர கதைகள் எல்லாம் கேட்டவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் இந்த வாழ்க்கை வெறும் கஷ்டப்படுறதுக்காக மட்டுமே இந்த பிறவியா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. கஷ்டத்தை மட்டும், அதாவது கெட்ட கர்மாவை மட்டும் அனுபவித்தா மட்டும் பத்தாது. நம்மளோட இந்த முக்தி நிலையை அடையணும் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டதையும் நம்மளோட நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறணும். இது இரண்டுமே சமனானால் தான் நம்ம முக்தி அடைய முடியும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளோட பாவங்கள் தீர நம்ம இப்போ கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கர்மங்கள் தீர்வதற்காக அதுவும் தீரும். அதே நேரத்தில் நம்மளோட நிறைவேறாத ஆசைகளையும், நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை, நம்மளோட விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுத்து நம்மளை வாழவும் வைப்பார். நம்ம சாய் எல்லாத்தையும் சமன் செய்வார். அப்போ தான் நமக்கு அந்த முக்தி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ சாய்கிட்ட வந்திருக்கோம். ஏதோ ஒரு புண்ணியம்னு கூட சொல்லலாம். ஏதோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நம்மளோட பெற்றவங்க யாரோ செய்த புண்ணியத்தினால இப்படிப்பட்ட ஒரு குரு கிடச்சிருக்காரு. சரியான முறையில் அவரோட நாம ஜெபத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு அவர் போகிற பாதையில் அவர் காமிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு பாதையை காமிச்சிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம தான் அதை தவற விட்டுடுறோம். பாபாவோட அனுமதி வரலை, அது இது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் அவர் சூட்சமமாக தான் வருவார். பாபா பார்த்திங்கன்னா நமக்கு நேரடியாக வரதை விட சூட்சமமாக தான் பதில் கொடுப்பார். அந்த சூட்சமமான பதிலை நம்ம சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கணும். நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பாபா பற்றி அது இது அந்த பூஜை அது இதுன்னு நிறைய அங்கே இங்கேன்னு நிறைய இருக்குது. பாபா என்ன சொன்னார், என்ன செய்ய சொன்னார், நம்ம என்ன பண்ணணும், அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவர் காட்டுற பாதையில் நம்ம சரியாக போனோம்னா அவர் நம்ம கூட இருப்பார். நம்ம அவர் கூட இருக்க முடியும். முக்கியமாக அவர் நம்ம கூட இருக்கணுங்கிறத விட நம்ம அவர் கூட இருக்கிறதுக்கு விருப்பப்படணும். அதற்காக அவர் செய்கிறதெல்லாம் நம்ம செய்யணும். அவர் செய்ய சொன்னதை செய்யணும். பாராயணம் படிக்கணும். முக்கியமாக உங்களால் எந்த அளவுக்கு ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் கதைகள்லாம் கேட்க முடியுமோ கேளுங்க. மனசு ஒருநிலைப்படும், அமைதியாகும், நிம்மதி கிடைக்கும். தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்துறதை விட நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கோ நம்ம வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உதவி புரியும். பாபா பல நேரத்தில் பல அறிவுரைகள் கூறியிருக்காரு. துவாரகமாயில் இருக்கும்போது எவ்வளோ பக்தர்கள் வருவாங்க. அவங்களுக்குலாம் ஆன்மீகம் கதைகள் சொல்லி தான் அவங்களுக்கு அந்த சூட்சமாக தான் அந்த கதைகள் மூலமாக பதில் கொடுப்பாரு. அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்க ஒரு நபர் சரியாக புரிஞ்சுக்குவார். இந்த கதை எனக்காக தான் சொல்கிறாரு பாபா அப்படின்னு அவருக்கு தெரியும். இன்னும் ஒரு சிலருக்கு துவாரகமாயில் இருந்துட்டு சொல்லுவார், இங்கே போங்க, இந்த வாதால் பாராயணம் நடந்துகிட்ருக்கு, பகவத்கீதை பாகவதம் பாராயணம்லாம் போயிட்டுருக்கு, அதில் போய் கலந்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருவார். எதுக்காகனா அந்த கதைகளில் அவங்களுக்கான விடை பதில் அதில் இருக்கும். அந்த கதை அவங்களுக்கான கதையாக இருக்கும். அன்றைக்கி நடக்கிற பாராயணம் கதை, அதுக்காக அவங்கள அனுப்பி வைப்பார். இந்த மாதிரி தான் நமக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பதில் கொடுப்பார். பதில் கொடுப்பாருங்கிறத விட இந்த நிமிஷம் கூட நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் அதை சரியாக புரிஞ்சுக்கிறது கிடையாது. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம சாய் நமக்கு எல்லாமே நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாரு. இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் பிறந்தநாள்னு பார்த்து அவங்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பூபதி ஐயாவுக்கு, பூபதி சாருக்கு 75வது பிறந்தநாள். பூபதி சாருக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சாரோட உடல் நலத்திற்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பூஜா சகோதரிக்கு 29வது பிறந்தநாள். பூஜா சகோதரிக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சங்கர் சாருக்கு 50வது பிறந்தநாள். சங்கர் சாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். சங்கர் சாரோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சீதா தேவி ராமசுப்பு அவர்களுக்கு சகோதரி, சீதா தேவி ராமசுப்பு சகோதரிக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அவங்களுக்கும் நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்களுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிக்கி லக்ஷன் தம்பிக்கு 13வது பிறந்தநாள். நிக்கி லக்ஷன் தம்பிக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தம்பி நல்லா படிக்கணும், எதிர்காலத்தில் உயர்ந்த இடத்துக்கு போகணுன்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நிக்கி லக்ஷன் தம்பிக்கு 13வது பிறந்தநாள். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஜனகா ரமேஷ் தம்பதிகள் 41வது வருட திருமண நாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், கணவன் மனைவி சந்தோஷமாக வாழணும். 41 வருடம் நல்லபடியாக பூர்த்தி செய்திருக்காங்க. உடல் ஆரோக்கியமாக அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும்
நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடுற சகோதர சகோதரிகளுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நம்ம அனுபவித்து வாழணும். சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம இந்த ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு உத்வேகமாக எடுத்துக்கணும். பெரிய பெரிய விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில் கிடைக்கிற அந்த சின்ன சின்ன விஷயம் நமக்கு சின்னதாக தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். அந்த சின்ன விஷயம் கூட கிடைக்காம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு இன்றைக்கி நல்லா சாப்பாடு கொடுத்துருக்காரு, உடல்நிலை சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருத்துவம் பார்க்குறதுக்கான வசதியை கொடுத்துருக்குறாரு, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு பணம் கொடுத்துருக்காரு, தங்குற இடம் கொடுத்துருக்காரு, ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காரு கடவுள் நமக்கு, ஏதோ ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காரு. ஏதோ இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு வேலைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு கௌரவமாக ஒரு அமைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இதில் கிடைக்கும். அதில் வச்சு நம்ம மன நிறைவை தேடணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்குற விஷயத்தை நம்ம அடைய முடியும். நமக்கு கிடைக்கலன்னு கிடைக்காததை நினச்சி நம்ம எதிர்மறையாகவே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் கிடைக்கிற அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நம்ம இழந்துருவோம். இன்றைக்கி நிலமை, இன்றைக்கி வாழ்க்கை, இந்த நிமிஷம் இதை அனுபவித்து வாழுங்க. நாளைய எதிர்காலத்தை சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் பார்த்துக்குவார். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.